மாசம் ஈபி கட்டணுங்க. மளிகை கடைக்காரன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வேற காசு கட்டணும். குழந்தைக்கு வேற ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த மாசம். அது வேற வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல. எங்கே போய் வாங்குறது, என்ன பண்ணுறதுன்னு காலிலேருந்து போட்டு மண்டையை குடைச்சிட்டு இருக்கேன் நான். அப்பா அப்பா நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்பா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேப்பா. அப்படியா? என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாம அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா? ஆமாங்க, இந்த வாட்டி கேளுங்க அவங்க கிட்ட. கண்டிப்பா. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமா? ஒரு 5000 ரூபாய் கொடுமா. பைசா இல்லையப்பா. இருந்தா கொடுக்க மாட்டேன்னா இப்ப பைசாவே இல்லை. 100 ரூபா தான் வச்சிருக்கேன். பைசாவே கிடையாது. பைசா இருந்தா நான் கொடுக்க மாட்டேன்னா கிட்ட இல்லையப்பா. 5000 ரூபாய் இல்லையே. இந்த மாமியார் கிட்ட இருந்து காசு வாங்குறதே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அதுக்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த ஆட்டையை போட்டுரும். கடைக்கு போறேன், காய் வாங்கணும்னு சொல்லி கேட்டு பார்ப்பேன். என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். ஆமா மாமி, கடைக்கு போறேன், காய் வாங்கணும். நீங்க 100 ரூபாய் வச்சிருக்கீங்கல்ல, அது கொடுத்தீங்கன்னா நான் காய் வாங்கிட்டு வந்துடுவேன் மாமி. 100 ரூபாய் கொடுங்க பாரு மாமி. அது பைசாவே இல்லையே. 50 ரூபா தான் இருக்கு. பைசாவே இல்லை. 50 ரூபா தான் இருக்கு. ஏய் கிரி, இங்க வா. இதோ வரமா. டேய், உங்க பாட்டி எப்ப காசு கேட்டாலும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட 50 ரூபா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. நீ என்ன பண்ற? சாக்லேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போய் கேளு, அந்த 50 ரூபாவை தராங்களான்னு பாக்கலாம். சரிம்மா. பாட்டி, கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும். வெளில போயிட்டு வரேன். உங்ககிட்ட தான் 50 ரூபாய் இருக்குல்ல, தான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். 20 ரூபா தான் இருக்குது. பாரு, இல்லைன்னா பார்த்துக்கோ. நீயே வேணாலும் பார்த்துக்கோ. பைசா தான் இருக்குங்கிட்ட. வேறு பைசாவே இல்லை. ஏன் பாட்டி இல்லைன்னு சொல்ற? காசு தான் வச்சிருந்தால. என்ன, பொங்கல் வருது, பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும். தயவு செஞ்சு உங்க அம்மா கிட்ட இருந்து எது காசு வாங்குறதுக்கு வழியை பாருங்க. அக்கௌண்ட்ல காசை வச்சுக்கிட்டு இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த வாட்டி காசை வாங்கணும். சரி சரி. ஐயோ, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. பாட்டி கிட்ட இருந்து காசை வாங்கிடலாம். இன்னைக்கு பொங்கல், அம்மாட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறோம். ஓகேவா? அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் நல்லபடியா இருங்கோ, நல்லா இருங்கோ, எல்லாரும் நல்லா இருங்கோ. ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். என்னால பைசா எல்லாம் கொடுக்க முடியாது. இதுதான் 50 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. பாட்டி, கையில தானே காசு இல்ல, அக்கௌண்ட்ல காசு இருங்களே, இருந்தாங்க, ஸ்கேன் பண்ணுங்க. எங்க அத்தை நல்லா மாட்டிக்கிட்டாங்க.